இன்றைக்கி என்னோடய டே ஃபுல்லாக பேங்க்லேயே செலவாயிடுச்சு. சம் பர்சனல் யூஸ்க்காக எமர்ஜென்சிக்காக கோல்டு லோன் வாங்கலாம் அப்படின்னு பேங்க்கு போயிருந்தேன். ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்கு ஈவினிங் 3:00 கிட்ட ஆகிடுச்சு. ஆபத்து காலத்தில் உதவுற நண்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தங்கம்னு தான் சொல்லுவேன். சொந்தக்காரங்க கிட்டெல்லாம் போய் ₹1 கேட்க முடியாது. அது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சா நமக்கு யூஸ் ஆகும். 2 பசங்களுக்குமே உடம்பு சரியில்லை, அதனால் ஸ்கூல் போகலை. நான் மட்டும் போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வரும்போது பசங்களுக்கு பசிக்குமே அப்படின்னு ஸ்நாக்ஸ் செய்ய முடியாதுன்னு கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். பால் வச்சு ஸ்நாக்ஸும் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த லைஃப் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் போராடி கஷ்டப்பட்டு அமைச்சிக்கிட்ட ஒரு லைஃப். அதனால் எங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்னாலும் எமர்ஜென்சினாலும் சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் ₹1 கேட்டக்கூடாது அப்படின்னு நாங்கள் ரொம்பவே உறுதியாக இருக்கோம். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம்னாலும் எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து பேசி டிசைட் பண்ணிப்போம். அது மாதிரி அவருக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது தானே கொடுக்க முடியும். அப்படி தான் போயிட்டுருக்கு. எல்லா கஷ்டமும் இது மாதிரி பார்க்கும்போது சந்தோஷமாயிடுது. பசங்களோட பேப்பர் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்